தான் நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன வசதிகளான இந்த செல்போனை ஒவ்வொருவருடைய கையிலும் காண கிடைக்கிறது. எனவே வாப்பாவுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, உமாவுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, மகனுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, மகளுக்கு ஒரு ஃபோன் இருக்கிறது. வீட்டில் எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஃபோன் கையில் இருக்கிறது. வீட்டுக்குள் வாப்பா வந்தாலும், குடும்பத்தில் வேறு யாராவது வெளியிருந்து உள்ளே உறவுகள் வந்தாலும் அவர்களோடு முகம் கொடுத்து பேசுவதற்கோ கதைப்பதற்கோ சலாம் சொல்லி அவர்களை வரவேற்பதற்கோ நேரம் இல்லாத வகையில் அந்த ஃபோனை நோண்டி கொண்டிருப்பதையும் ஃபோனில் விவகாரங்களை பார்ப்பதிலேயுமே தான் ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைக்கு ஒரு ஃபோன் கிடைத்தால் அது தனியாக போய் உட்கார்ந்து கொள்கிறது, ஒரு அறையில் இருக்கிறது. அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதனுடைய கால நேரம் எல்லாம் ஃபோனில் தனிமையில் தன் நேரத்தை கழிக்கிறது. சில நேரம் சாப்பிடுகின்ற நேரத்தில் கூட டேபிளில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகின்ற அந்த சூழலையும், மனைவி உணவை பரிமாறினாலும் கணவன் ஃபோனை பார்த்து கொண்டு தான் சாப்பிடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. பிள்ளை ஒரு ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கும், அல்லது 3 பேருமே ஃபோனை பார்த்து கொண்டு தான் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். வீட்டுக்கு உறவினர்கள் யாராவது வந்தாலும் அவர்களோடு கொஞ்ச நேரம் பேசி அலாவிக்கொள்ள இருக்க வேண்டுமே, சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே, உறவு ஒன்று வீட்டுக்குள் வந்திருக்கிறது என்று பார்ப்பதை விட பிள்ளைகள் தனியாக ஃபோனில் இருப்பார்கள். சில போது வந்தவர்கள் கூட என்ன பேசுவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பார்கள். அந்த உறவுகளோடு பேசுகின்ற போது கூட ஃபோனில் ஏதாவது மெசேஜ் வந்தால் அதை பார்த்து கொண்டு கதைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வந்தவர்களுக்கும் ஏண்டா நாம் இந்த வீட்டுக்கு வந்தோம் என்ற மாதிரி ஒரு விரக்தி ஏற்படுகிறது. வீட்டுக்கு வந்தால் விருந்தினர்கள் நாங்கள் எங்களோடு உட்கார்ந்து பேசுவார்கள் என்று பார்த்தால் ஃபோன் வருது, ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுகிறார்கள், அல்லது ஏதாவது ஃபோனில் இருந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் ஏதாவது கேட்டால் தான் கொஞ்சம் முகம் கொடுத்து பேசுகிறார்கள், இல்லை என்றால் சும்மா ஃபோனில் தான் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வகையான சலிப்பு தட்டுகின்ற நிலை அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் வருகிறது. இது நாளுக்கு நாள் அதிகரிக்கிற போது ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு உறவுகளை வளர்ப்பதிலே கவனம் செலுத்தாமல் அல்லது ஆர்வம் செலுத்தாமல் ஒதுங்கி விடுகிறார்கள். யாருடைய வீட்டுக்கும் போவதில்லை, போனால் பேசுவதில்லை, ஆர்வம் இல்லை, கதைப்பதில்லை என்ற அடிப்படையில் வீடுகளுக்குள் நேரடியாக போய் பார்த்து பேசி கதைத்து சிரித்து சந்தோஷமாக இருந்த அந்த உறவு பொழுதுகள் எல்லாம் போய்விட்டு இப்போ வேண்டுமானால் வீட்டுக்கு ஒவ்வொருவரும் அவர்களது வீட்டில் உட்கார்ந்து கொண்டே ஃபோன் எடுத்து பேசி எப்படி சோமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஃபோன்லேயே பேச்சுவார்த்தையை முடித்து விட்டு அவங்களோட வேலையை பார்க்குற நிலைமைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறது இந்த காலம். ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை. உறவுகள் வீட்டுக்குள் வருகிற போது எவ்வளவு சந்தோஷம் இருந்தது, எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது. நானா வருகிறார், அந்த பெரியப்பா வருகிறார்கள், சாட்சி பெரியம்மா வருகிறார்கள் என்று போல குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு இடையிலே ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் தொலைந்து போய்விட்டது. நீங்க உங்களோட வீட்டில இருந்து போன் பேசுங்க, நான் எங்களோட வீட்டில இருந்து பேசுறேன், வேணுமென்னா வாட்ஸ்அப்ல லைவா வாங்க, லைவா பேசுவோம், லைவா முடிப்போம், அப்படி என்ற மாதிரி தான் அந்த உறவுகள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. கூடுதலாக பிள்ளைகளும் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளும் போனுக்கே அவங்க எடிக்ட் ஆகிட்டாங்க. ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாகுவது போல இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளும் போனுக்கு அடிமையானதுனால அவங்களோட பாட்டு ஒரு மூளையில குந்தி கொண்டு போனோடு இருப்பாங்க. பிள்ளை அழுகிறது, அந்த பிரச்சனை தாங்க முடியல, தொல்லை தாங்க முடியலைன்னா தாயும் போனை கொடுத்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு சத்தம் இல்லாமல் எனக்கு என்ற வேலை இருக்குது என்ற தாய் ஒதுங்கி கொள்கிற போது அந்த பிள்ளை இன்னும் அந்த போனுக்கு அடிக்ட் ஆகி கொண்டு போகிறது. நாளடைவில் என்ன நடக்குது என்றால் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் உள்ள உறவுகள் முறிய ஆரம்பிக்கிறது. பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல கண்டு புதிதாக அறிமுகமானவர்கள் பேசுவது போல பேசுகின்ற ஒரு உறவு தன்மைதான் வறட்சியான ஒரு நிலை உருவாகி வருகிறது. இப்போ நமக்கு எப்பயாவது ஒரு நாள் அறிமுகமான ஒரு நண்பரை நாம் பாதையில் சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், சோமா இருக்கிறீங்களா, இங்கே கடைக்கு வந்தீங்களா, இப்படி அப்படியா அப்படின்னு 4 வார்த்தை பேசிட்டு அவர்கிட்ட கலைவோம் பாருங்க. அது மாதிரி இந்த உறவுகள் கலைந்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில பல விவகாரங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும், அதெல்லாம் குறைந்து போகிறது. கணவன் வீட்டுக்கு வந்தால் மனைவி சந்தோஷமாக வரவேற்பது, 4 விஷயங்களை கணவனோடு பேசுவது, கணவன் மனைவியோடு 4 விஷயங்களை
கதைப்பது என்ற அந்த சுவாரஸ்யமான நிலைமை இருந்ததே, அது முற்றிலுமாக குடும்பங்களில் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. கணவன் வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது போன்ல நோண்டி கொண்டு இருக்கதான் அவர் விரும்புகிறார். மனைவி பார்க்கிறார், எல்லாம் சரியா கதைக்கிறார், முடிஞ்சு விட்டா அவர் போன் எடுத்துக்கொண்டு மூளைக்கு போறார். அவர் போன்ல வரக்கூடிய மெசேஜை பார்க்கிறார், அது அவர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே அவர் வைத்திருந்தால் அதில் அவர் மூழ்கிறார். மனைவியும் பார்க்கிறார், கணவனோட பாட்டில் இருக்க, இவவும் இன்னொரு நாளைக்கு போனுக்கு எடிக்ட் ஆகிறார். இப்ப கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் என்று சொல்வார்களே, அந்த பலப்படுத்த வேண்டிய அந்த உறவு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தூரமாகி கொண்டு போகுது. இப்ப பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையிலான அந்த உறவும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி கொண்டு போகிறது. இப்ப கடைசியில் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தா ஒரு நாளில் எல்லாரும் பார்த்து கதைக்கிற போது எல்லாருமே போனுக்கு எடிக்ட் ஆகின மனநோயாளிகளாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாருமே மனநோயாளிகளாக மாறுகிறார்கள், எமோஷன் ஆகக்கூடியவர்களாக மாறுகிறார்கள், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள், மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள். எங்கு தொடங்கியது எங்கு முடிகிறது என்று நீங்கள் பாருங்கள். அப்ப இந்த உறவுகள் எப்போது சந்தோஷமாக இருக்கிறதோ அப்போதுதான் மனது சந்தோஷமாக இருக்கும். அந்த உறவுகள் பலப்படுத்தத்தான் குடும்ப உறவுகள் சரியான ஒரு நிலைக்கு வந்து சேரும். இப்ப இங்க எல்லாமே உடையுது, பிள்ளையிலிருந்து குடும்பத்திலிருந்து சொந்த பந்தத்திலிருந்து எல்லாமே உடைந்து எங்கேயோ கண்ட ஒரு புதிய அறிமுகமான ஒருவரை பேசுவது போல போகிறார்கள். இன்னும் ஒரு பக்கமாக அவர்கள் மனநோயாளியாக மாறுகிறார்கள். இன்றைக்கு இந்த மனச்சோர்வுக்கு ஆளாகினவர்கள் அதிகமானவர்கள் எதனால் ஆளாகிறார்கள் என்ற ஆய்வுகள் சொல்லுகிற போது எல்லாரும் போனுக்கு எடிக்ட் ஆகிறது மூலமாகத்தான் மனச்சோர்வுக்கு கூடுதலாக ஆளாகி கொண்டு வருகிறார்கள் என்றுதான் இன்றைய நவீன புள்ளி விவரங்கள் ஆய்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த போன் கையில் இருந்தால் யாரும் சும்மா இருக்க போறதில்லை. கோல் வராட்டியும் சில பேர் அதை நோண்டி பார்க்கறது, என்னையாவது வருதா, வாட்ஸ்அப்ல ஏதாவது வந்திருக்குதா, ஃபேஸ்புக்ல ஏதாவது வந்திருக்கு. போன் சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதுல ஏதாவது 4 விஷயங்களை தேடுறாங்க. படிப்புக்கு தேடுறாங்களா, அறிவுக்கு தேடுறாங்களா, ஆய்வுக்கு தேடுறாங்கன்னா அந்த விஷயங்களோடு இவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி போன்ல அவங்க எடிக்ட் ஆகிட்டாங்க. அந்த எடிக்ட் ஒருவன் போதைக்கு அடிமையாகி ஐஸுக்கு அடிமையாகி எப்படி அழிகிறாலும் அது போலதான் இவர்கள் போனுக்கு எடிக்ட் ஆகினவர்கள் கண்டிப்பாக அழிவுக்கு தான் போவார்கள். நமக்கு ஒரு அளவு அந்த போன் தேவை, அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில தான் நம்ம கையாள வேண்டும். நமக்கு ஏதாவது ஆய்வு தேவை என்றால் அதுக்காக இந்த போனை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அது இல்லாத நிலையில தான் நாங்கள் போனை பயன்படுத்துறோம். இன்றைக்கு வாப்பாக்கும் பிள்ளைகளே பிரச்சனைக்கு முருகலுக்கு முற்றி வருவதற்கு காரணமே இந்த போன் தானே. இன்னைக்கு வெளியில நாங்க போய் பார்த்தாலும் 10 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்திருந்தா 10 பேர் கையில போன் இருந்தா ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல அவங்க எடிக்ட் ஆகி தான் இருக்கிறார்கள். இப்படி போக 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 சொல்லுவார்கள் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று. அந்த ரிலேஷன்ஷிப் என்பது 2 பேருக்கு இடையில் அந்த உறவை உடைக்கிறது, அவர்களுக்கு இடையில் இந்த அன்பை உடைக்கிறது, அவர்கள் 2 பேரையும் சேர்த்து வைப்பதற்கு பதிலாக அவர்கள் 2 பேரையும் பிரித்து வைக்கிறது என்ற ஒரு சூழல்ல தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே இதை நாங்கள் மாற்றாத வரைக்கும் ஒரு மனிதன் நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு வரமாட்டான். இதை மாற்றாத வரைக்கும் ஒரு குடும்பம் நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு வராது. இதை மாற்றாத வரைக்கும் குடும்ப உறவுகளை சுமூகமான நிலைக்கு கொண்டு வர முடியாது. இதுதான் இன்றைக்குள்ள பிரச்சனை. பெண்களுக்கு நன்றாக தெரியும். ஆரம்ப காலத்தில் வீடுகளுக்கு அதிகமாக வந்த குடும்ப உறவுகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. ஏனென்று அவர்களும் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்களும் யோசித்து பார்க்கணும், ஏன் எங்கள் வீட்டு குடும்ப உறவுகள் இப்படி குறைந்து போயிருக்கிறது. உண்மையிலே குடும்ப உறவுகள் பலப்படுத்த அந்த குடும்பத்துக்கு ஒரு நிலையான ஒரு பலம் ஒன்று உருவாகும். ஆனா அந்த பலத்தை, அந்த ஸ்ட்ரென்த் என்று சொல்ற அந்த பலத்தை நாங்க உடைச்சு போடுறோம். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு சமுதாயம் எதிர்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் கூட அதை விரும்பவே இல்லை. எனவே நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களை தவறு எங்கு நடக்கிறது, ஏன் இந்த உறவு எங்களுக்கு இடையில பிரிவுகள் வருகிறது என்று பார்த்து நாங்கள் அதை இல்லாமலாக்க பார்க்கிறோம். நிறைய விவாகரத்துக்கான காரணமும் அதுதானே. மாப்பிள்ளை எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனில் இருப்பாராட்டி, நான் எனக்கு ஆஃபீஸ் வேலை என்று சொல்லி அவர் அதுக்கு எடிக்ட் ஆகிட்டார். அவர் அதிலேயே தான் போவார். தூங்க போனாலும் அவருக்கு அதுதான். அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும், அவசியமான விஷயங்கள் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அவர் அந்த போன்ல இருப்பார். அப்ப மனைவி என்ன பேச இருக்கிறார் கணவனுக்கு தெரியாது. மனைவி ஏதாவது செய்தி சொல்ல விரும்புகிறாரா அதுவும் அவருக்கு தெரியாது. இன்றைய விவகாரங்களை பற்றி ஏதாவது கதைக்க பார்க்கிறாரா அதுவும் தெரியாது. அப்ப அந்த மனைவி மனதளவில் உடைந்து போனவர்களாக மாறுகிறார். கணவனுக்கும் அவர்களுக்கு இடையில மன ரீதியாக முதல் பிளவு ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உறவுகளுக்கு இடையில பிரிவு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த பிரிவுகளை நாம உருவாக்க கூடாது.
அது குறைக்கணும் என்றால் நாம் என்ன செய்யணும்? உண்மையிலேயே வீட்டுக்குள் வந்த உடனே நம்மளோட ஃபோன் எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்க பழகணும் முதல்ல. இல்லைன்னா ஃபோனை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கணும். என்ன கோல் வந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பூரா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். முதல்ல வீட்டில் மனைவிக்கு ஆன்சர் பண்ணுவோம், முதல்ல பிள்ளைக்கு ஆன்சர் பண்ணுவோம். பிள்ளைக்கும் மகளுக்கும் அந்த குடும்பத்துக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு டயலாக் கொண்டு நாங்கள் கொண்டு வருவோம், ஒரு கலந்துரையாடலை கொண்டு வருவோம். இப்போதான் நான் வீட்டுக்குள் வந்திருக்கிறேன், டேபிளில் உட்காருவோம், மனைவி ஒரு டீயை தயாரித்து கொண்டு வருவா, குடிப்போம், பிள்ளையை பற்றி பேசுவோம், மனைவியை பற்றி பேசுவோம், ஒரு சுமூகமான ஒரு உரையாடலை வைத்துக் கொள்வோம். பிறகு அடுத்த போனை பார்ப்போம். நீங்க போனுக்கு பதில் சொல்லல கியாமத்து நாள் வர போறது இல்லையே, நீங்க போனுக்கு பதில் சொல்லல என்று அடுத்த நாள் உலகம் அழிய போறதும் இல்லையே. ஆனால் நீங்க இந்த போனுக்கு பதில் சொல்வதால் குடும்ப உறவு அழிய போகிறது. இதுதான் வித்தியாசம். எனவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும் என்னென்றா, முதல்ல நான் மனமுடித்த என் மனைவியோடு உறவை எப்படி நான் பலப்படுத்துவேன், நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகளோடு உறவை நான் எப்படி பலப்படுத்துவது, என்ற சொந்த பந்தம் என்று இருக்கக்கூடிய உறவுகளோடு நான் எப்படி என்ற உறவை நான் பலப்படுத்துவது என்பதை பற்றி தான் நாங்கள் முதல்ல யோசிக்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை பொறுத்தவரையில் ஒருவருக்கு ஒருவர் இடையிலான அந்த பிரிவினை வளர வளர அவர்களுக்கு இடையிலே நிச்சயமாக பிரச்சனைகள் வளர்ந்துவிடும். இரண்டாவது என்ன, எங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையில் இன்னொன்று என்ன தெரியுமா? ஒருவர் இன்னொருவர் தொடர்பு கொள்வார், அதை நாங்கள் சொல்வோம் கம்யூனிகேஷன் என்று. ஒருவர் இன்னொருவரோடு தொடர்பு கொள்வது, அவரோடு நாங்கள் பேசுவது, கதைப்பது, அந்த கம்யூனிகேஷனும் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு பிறகு இந்த கம்யூனிகேஷனும் உடைந்திருக்கிறது. நான் ஒருவரோடு பேச வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும், அப்போதான் 2 பேருக்கு இடையில உறவு வளரும். அந்த உறவு மலர்ந்தால் தான் எங்கள் 2 பேருக்கு இடையில பல விஷயங்கள் நாங்கள் பேசலாம், எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். அதுதானே உண்மை. அப்ப இந்த கம்யூனிகேஷனை நாம் வளர்ப்பதற்கு அடுத்த ஒரு முயற்சி செய்யணும். நான் பேசுறது அவருக்கு விளங்குதா, அவர் பேசுறது எனக்கு விளங்குதா, ஏன் விவகாரங்களை அவருக்கு சொன்னால் புரியுமா, அவர் சொல்வது எனக்கு புரியுமா, புரியாத வார்த்தைகள் இருந்தால், புரியாத விஷயங்கள் இருந்தால் அதெல்லாத்தையும் நம்ம முதல்ல டிலீட் பண்ணி விட்டு அதெல்லாம் ஓரமாக்கி விட்டு அவருக்கும் நானுக்கும் எனக்கும் புரிவதற்கு இடையில் என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை பற்றி தான் நாங்கள் முதல்ல பேசணும். இப்போ நான் கோல் எடுத்து என் வைஃபோட பேசுறேன், நான் பேசுறது என் வைஃபுக்கு விளங்கலைன்னா எனக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆகும். நான் எதை சொல்ல வர்றேன் அவருக்கு புரியலைன்னா எனக்கும் அவருக்கும் இடையில பிரச்சனை வரும். நான் ஒரு விஷயத்தை என் பிள்ளைக்கு சொல்றேன், அந்த பிள்ளை நான் சொல்றதை விளங்கலைன்னா எனக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வரும். ஆசிரியர் ஒருவர் தன் மாணவனுக்கு பாடம் நடத்துகிறார், பாடம் நடத்துகிற போது மாணவனுக்கு அது புரியவில்லை என்றால் ஆசிரியருக்கும் மாணவனுக்கு இடையில பிரச்சனை வரும். கம்யூனிகேஷன் என்பது எல்லா துறையிலும் வரக்கூடிய ஒன்று. ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவருக்கு, பொஸ்ஸுக்கும் அவர் கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கும் இடையில பிரச்சனைக்கு வருதுன்னா 2 பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் சரியாக போகல. குடும்ப விவகாரங்களிலேயும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கம்யூனிகேஷன், அந்த உறவை, அந்த 2 பேருக்கு இடையிலான உரையாடலை நாம் அதை எப்படி சரியாக கொண்டு போவது, அது எங்க தவறு விடுகிறதோ அங்குதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஒரு நிலை உருவாகும். சில விஷயங்கள் நான் என் மனைவியோடு பேசுறேன், அவருக்கு அது புரியுதில்லை. அவசர விஷயம் என்னோடு பேசுறா, அதுவும் புரியுதில்லை. அப்ப 2 பேருக்கு இடையில என்ன நடக்கும் என்றால் தப்பான எண்ணம் ஒன்று உருவாகும், சந்தேகம் ஒன்று உண்டாகும். அவ என்ன நினைப்பா, நான் சொல்றேன் இவர் காது கொடுத்து கேட்கிறார் இல்ல, நான் எதை சொன்னாலும் அவர் வேறமாய் தான் இருக்கிறாரு. இவர் என்ன சொல்லுவாரு, என் வைஃபோட எதையும் பேசினா அவர் ஏதாவது ஒன்று விளங்கி கொண்டு அவர் பேசுறா, அவருக்கு எப்பவுமே சந்தேகம் தான் வருது, நான் எதை சொன்னாலும் நம்புறா இல்ல என்றால் இதுக்கு இடையில உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? 2 பேருக்கு இடையிலான அந்த கம்யூனிகேஷன் சரியாக ஒழுங்குபடுத்தப்படல. சில நேரம் நாங்கள் ஆரம்ப காலத்தில் ரேடியோ போடுவோம் பாருங்க, ரேடியோ போட்டா ஒரு வகையான சவுண்ட் பெய்து கொண்டு இருக்குமே கிளியர் இல்லாம, அப்ப நாங்க சொல்ல லைன் கிளியர் இல்லை என்று. இப்ப இந்த லைன் எங்களுக்கு அவருக்கு இடையில லைன் கிளியர் இல்லாம இருக்குது, எனக்கும் வைஃபுக்கு இடையில லைன் கிளியர் இல்லை, அதனால எங்களுக்கு பிரச்சனையில முடியுது அந்த வாழ்க்கை. பிள்ளைக்கு வாப்பாக்கும் விளங்காது, என்ன சொன்னாலும் இவனுக்கு விளங்குதில்லைன்னு வாப்பா சொல்லுவார். நீங்க சொல்ற அளவுக்கு அவனுக்கு புரியல, புரியுற அளவுக்கு நீங்க தான் நெருங்கி போய் புரிய வைக்கணும். அதுதான் கம்யூனிகேஷன். இப்போ வீட்டில் சொல்லுவா, வாப்பா அம்மானு எப்போ பார்த்தாலும் கீரிப்பாமா பிரச்சனை, வாப்பா வருவாரா இப்படி இருட்டான்னு உமா எவ்வளோ சொல்லுவா. வாப்பா எடுத்து சொல்றது மகனுக்கு புரியுதில்லை, புரிந்தாலும் சில மகன்மாருக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் அந்த கம்யூனிகேஷனை கொண்டு வர வேண்டிய முறையில கொண்டு வந்து பிள்ளைகிட்ட கொடுக்கல. அதாவது அவர் எதை பிள்ளைக்கு சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்றதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் அவர் கையாளுறாருல்ல, அவர் எப்படி கையாள நினைக்கிறான்னா, நான் சொன்னா என் மகன் கேட்கணும், அவன் கேட்க தயாரா இருக்கிறான், ஆனா நீங்க சொல்ற மெத்தட் அவன் கேட்க தயாராக இல்லை. அப்போ உங்களோட மெத்தடாலஜியை நீங்க மாற்றணும், அது முக்கியம் இல்லையா?
நான் என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அவன் கேட்கிறான் இல்லைன்னா ஏன் கேட்கிறான் இல்லைன்னு நாங்கள் முதல்ல பார்க்கணும். நான் சொல்ற முறை அவனுக்கு விளங்குது இல்லையா, நான் சொல்ற பாஷை அவனுக்கு விளங்குது இல்லையா, இல்லை நான் சொல்வதற்காக பயன்படுத்துற வார்த்தை அவனுக்கு புரியுது இல்லையா, என்ன பிரச்சனை? அதான் கம்யூனிகேஷன்ல பிரச்சனை. அப்ப நான் இதை மாத்தாத வரைக்கும் எனக்கும் பிள்ளைக்கு இடையில எப்பவும் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் ஒரு மனிதரோடு பேசும்போது முதல்ல அவருடைய டாக்கத்தை பார்க்கணும். இவரை நான் சொல்றது புரியக்கூடிய தன்மையில இருக்கிறாரா, அந்த நாலேஜ் அவருக்கு இருக்குதா, இருந்தா அந்த நாலேஜோட பேசணும். நான் பேசுற நிலையில் அவர் இல்லை, அப்படியா இருந்தால் நான் இவரை அதை விட கொஞ்சம் குறைவா பேசி சில வார்த்தைகளை இலகுவாக்கினால் அவர் புரியுமானா நான் அப்படித்தான் இறங்கி தான் நான் பேசணும். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு 10 வயசு வைங்க, 10 வயசு பிள்ளையோட நான் எப்படி பேசணும்? அந்த பிள்ளையோட பேசும்போது 25 வயசுள்ள மாணவனோடு ஒரு மகனோடு பேசுற மாதிரி பேசலாமே. அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கணும்னா மகனே மகளே இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லி சிரிச்சு கதைச்சு புரிய வச்சா அந்த பிள்ளை சந்தோஷமா குதித்தோடும். காரணம் அதுக்கு கம்யூனிகேஷன் சரியா லிங்க் ஆயிட்டு, அந்த லைன் கிளியரா பட்டா அந்த புள்ள என்ன செய்யுது, வாப்பட மேல ஏறுது, தோல்ல சாயுது, குதிக்குது. காரணம் நீங்க சொல்ல வேண்டிய முறையில சொன்னீங்க, அது பிள்ளைக்கு விளங்கிட்டு அது சந்தோஷப்படுது, துள்ளி குதித்தோடுது. இதுதான் கம்யூனிகேஷன் என்பது. அப்ப கம்யூனிகேஷன் என்பது 2 பேருக்கு இடையிலான அந்த உரையாடல் ஒன்று இருக்கிறதே, அதை நாங்கள் யாரோடு எப்படி பேசினால் புரியுமோ அப்படித்தான் பேசணும். பொண்டாட்டிக்கும் தெரியணும் மாப்பிள்ளைக்கு இப்படி எல்லாம் சொன்ன புத்தி வராது, இவருக்கு புத்தி வர மாதிரி சொல்றேன்னா நான் இப்படிதான் சொல்லணும். மாப்பிள்ளைக்கு விளங்கணும், இவருக்கு சொன்ன இப்படி வராது. அப்ப நான் இப்படி விளங்குறதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த டெக்னிக்கை நான் கையாளணும். ஓகே, அந்த டெக்னிக் அவர் வளர்த்தானும், அப்பதான் மாப்பிள்ளையும் பொண்டாட்டிக்கான உறவு கம்யூனிகேஷன் சரியா போகும். நீங்க போனாலும் பொண்டாட்டி கோல் எடுத்து கேட்பாங்க, போயிட்டீங்களா, சேர்ந்துட்டீங்களா, நல்ல சந்தோஷம், அஸ்ஸலாமு அலைக்கும், அவ அப்பதான் கோல் எடுப்பா உங்களுக்கு. இல்லாட்டி அவர் போய்த்தாரு, வார நேரத்துக்கு வரட்டும் என்று இருப்பாவோ. நீங்களும் வெளியில போனா எப்படி என்ன செய்து நான் இன்னொரு ஒரு மணித்தியாலத்தை வீட்டுக்கு வருவேன்டா, அப்ப அந்த கம்யூனிகேஷன் எவ்வளவு கிளீனா போகுதுன்னு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா போகுதுன்னு பாருங்க. நீங்க வரும் வரைக்கும் அவ காத்திருப்பா, அவளை கோல் வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்க. பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கு, வாப்பா இப்ப வருவாரே, வாப்பாவோட பேசணும் என்று. இதெல்லாம் இன்னொரு பாயிண்ட்ல இருந்து வர பிரச்சனை அவர்களே. நாங்க அங்க விடுறோம் பாருங்க, அந்த கம்யூனிகேஷன்ல விடுற பிரச்சனை எல்லாருக்கும் இடையிலான ஒரு உறவு உடைக்கக்கூடியதாக அது மாறுது. அந்த பாண்ட் உடையக்கூடாது. அந்த உடைகிறதுக்கு காரணம் என்னடா, நம்முடைய பேச்சுவார்த்தைகள் நாம் கொண்டு வர அந்த ஸ்டைல் பிடிக்குது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் புரிகின்ற அளவுக்கு தான் பேசுவார்களாம். ஒரு செய்தியை மக்கள்கிட்ட அவர் கொண்டு போறாங்க ரசூலுல்லா. இப்ப மக்கள் எல்லாரும் ஒன்று குழுமி இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லணும் என்றா அவங்க அறிவு டேலண்ட் ரசூலா புரியுறாங்க. அதனால தான் இந்த ரிவாயத்துல வருது, அவங்க புரிகிற வரை ரசூலுல்லா பேசுவார்கள் என்று. ஒரு செய்தியை பேசினால் அதை திரும்ப திரும்ப 3 முறை ரசூலுல்லா பேசுவார்கள். ஒரு செய்தியை சொல்றாங்க, அது காரணம் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு செய்தியை ரசூலுல்லா சொல்லும் போது திரும்ப திரும்ப 3 முறை சொல்லுவார்களாம். காரணம் அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லா மீட்டுவாங்களாம், ரிப்பீட் பண்ணுவாங்களாம். ரிப்பீட் பண்ணி பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியுது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது என்னன்னா இந்த மக்களுக்கு நான் இப்படி பேசினாதான் அவங்க அதை புரிந்து கொள்வாங்க. இவங்களுக்கு நான் திருப்பி இப்படி சொன்னாதான் இந்த மக்களோட டேலண்ட்டுக்கு அவங்க புரிஞ்சு கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தைகளை என்ன நினைத்தால் ஒருவர் எண்ணிக்கொள்வார், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இலகுவாக பேசுவார்களாம். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள் சகோதரர்களே. நான் ஒரு செய்தியை நான் சொல்றேன்னு சொன்னா இடைவெளி விட்டு புரிகிற மாதிரி சரியா தெரிகிற மாதிரி நான் பேசணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் அப்படிதான் பேசுறாங்களாம். இப்படி பேசும்போது ஒருவர் ரசூலுல்லாஹ் எத்தனை வார்த்தைகள் பேசினாங்க அப்படின்றது என்ன நினைத்தாண்டா 1 2 3 அப்படி எண்ணிக்கொள்வாராம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மக்களோடு பேசுவார்கள் என்ற ஹதீஸ்ல வந்து இருக்கிறது, நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உறவுகள் என்பது இந்த அடிப்படையில இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாருங்க, நாங்க பேசுறதுல போது 2 வகையான மொழியில பேசுவோம். ஒன்று வாயால பேசுவோம், இன்னொன்று எங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்று சொல்லுவோம். உடல் உறுப்புகள் எங்களுடைய பேச்சை காட்டும். சாதாரணமாக நான் வாயால் சொல்லும் போது நீங்க அதுக்கு நீங்க ஒரு 50% கவனம் செலுத்துவீங்க. நான் என் வார்த்தையை வெளிப்படுத்துகிற போது என் உடல் அசைவை கொடுத்தால் நீங்க 100% அதை தான் கவனிப்பீங்க. இதுதான் உண்மை. நான் இப்படி சொல்லும் போது நீங்க சும்மா இருப்பீங்க. நான் பேசுற பேச்சின் பாடி லாங்குவேஜ்ல நான் வித்தியாசமாக காட்டினேன்னு சொன்னா என் பேச்சை விட என் பாடி லாங்குவேஜை தான் நீங்க கூடுதலாக அவதானிப்பீங்க. இதுதான் உண்மை. இப்ப நான் ஒருவனுக்கு போய் வா மகனேன்னு சொல்லலாம், அதே நான் போய் வா மகனே என்று அதட்டும் போது என் உடல் அமைப்புகள் வித்தியாசமாகிறது.
என் முகம் சுபாவம் வித்தியாசமாகிறது. நான் பேசுகிற வார்த்தையுடைய தோனுக்கு ஏற்ப என்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பும் வித்தியாசமாகிறது. பாடி லாங்குவேஜ் என்பது சாதாரண பேசுறதை விட தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. இது பொதுவாக பாடசாலை மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆசிரியர் ஒருவர் வந்து சாதாரணமாக ஒரு பெரம்பு ஒன்று கம்பு ஒன்று கையில் எடுத்து அடி ஒன்று எடுத்து வந்து முன்னால் நின்று பேசினா பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பேசுறதை விட அவர் வந்து நிற்கிற ஸ்டைல் இருக்கிறது பாடி லாங்குவேஜ், அதுக்கு தான் பிள்ளைகள் அதிகமாக பயப்படுது. 100% தான் பிள்ளைகள் பயப்படுது. ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு செய்தியை சொல்ல போகுது. பேசுறதை விட அவர் பாடி லாங்குவேஜ் அவர் காட்டுற செய்தி இருக்கிறதே அது அவங்களுக்கு டக்குன்னு படும் மனசுல. அப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அதை அவர்கள் பேசுவார்கள். எனவே இதை நான் கவனத்தை எடுத்துக்கணும். என்ன பொண்டாட்டியோட நான் பேசுறேன்னா, என்ன பிள்ளையோட பேசுறேன்னா, என்ன நண்பனோடு பேசுறேன்னா, நான் பள்ளி அசத்தோடு பேசுறேன்னா, பாடசாலை ஸ்கூல் பிரின்சிபலோட பேசுறேன்னா, யாரோட பேசினாலும் சரி, ஏன் நான் வியாபாரம் செய்யக்கூடிய கடைக்கு என்னை தேடி வரக்கூடிய ஒரு கஸ்டமரோட பேசுறதுனாலும் சரி, நான் பேசுற பேச்சையும் என் பாடி லாங்குவேஜ் ஒழுங்கா இருந்தால் தான் அவன் என்னோட தொடர்புல இருப்பான். இல்லைன்னா எனக்கும் அவனுக்கு இல்லை தொடர்பை விட்டு விட்டு வேறொரு கடைக்கு அவன் கஸ்டமர் போயிடுவான். நான் எந்த அளவு அந்த அவனோட நான் பாடி லாங்குவேஜ் சேர்ந்து வரணும். ஒரு மனிதனுக்கு பேசும்போது அவன் பாடி லாங்குவேஜ்ல இவன் சுமூகமாக பேசுறான், சாந்தமாக பேசுறான், கடுகடுப்பு இல்லாம பேசுகிறான், மனுஷ தன்மையோடு பேசுறான், பாடி லாங்குவேஜும் காட்டி கொடுக்கும் சகோதரர்களே. எனவே பாடி லாங்குவேஜ் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. நீங்க எந்த விஷயத்தை எடுத்து பாருங்க. ஒரு சாதாரணமா நீங்க பேசும்போது இப்படி பேசினா இந்த மனைவிக்கு பிடிக்குமான்னு கேட்கிறோம். மனைவிக்கு பிடிக்கல. காரணம் என்ன? அவங்களோட பாடி லாங்குவேஜ் காட்டுது நீங்க கடுகடுப்பா நிக்கிறீங்கன்னு காட்டுது. அதனால அவருக்கு பிடிக்கல. இந்த நான் இப்படி பேசினா பிள்ளைக்கு பிடிக்குது இல்லை, பிடிக்காது. ஏன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் காட்டுது. உங்களோட பிள்ளையோட நீங்க கரடுமுரடாக நடக்குங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் காட்டுது. அதனால பிள்ளைக்கு விரும்பம் இல்லை. அதை ஒதுக்கிட்டு நீங்க அமைதியா அந்த பாடி லாங்குவேஜோடு காட்டி பாருங்களேன். ஒரு குழந்தைய உங்களுடைய கைக்கு தரும்போது அந்த குழந்தைய நீங்க வாரி எடுக்கிற போது எப்படி கடுகடுப்பா கையில் எடுப்பீங்களா? கடுகடுப்பா கையில் எடுப்பீங்களா? உங்களை ஆக்ரோஷமா பொடிய உங்களோட காட்டிக்கொண்டு பிள்ளைய கையில் எடுப்பீங்களா? எவ்வளவு சாந்தமா கையில் எடுப்பீங்க. ஒரு குழந்தைய கைக்கு உங்களுக்கு தந்தா அந்த குழந்தையுமே சாந்தமா தானே நீங்க கையில் எடுப்பீங்க. காரணம் அந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு அந்த சாந்தத்தோடு வருது. பிள்ளையும் உங்கள்ட்ட பயப்படாம வருது, அதுவும் உங்களோட சிரிக்குது. அதே நீங்க பிள்ளைய பார்த்து வேறமாய் சிரிச்சு வேறமாய் நின்ன பிள்ளை பயந்து ஓடுது. ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த பாடி லாங்குவேஜும் மிக முக்கியமானது என்பதை அன்பார்ந்த சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருவனை பார்த்து சிரிக்கிறேன். சிரிக்கும் போது என் முகம் காட்டி கொடுக்க இவர் அன்பா தான் சிரிக்கிறார். அதே சிரிப்பு நான் வேற வித்தியாசமா சிரிச்சேன்னு விளங்குது. நம்ம சிரிப்பு சரியில்லை, அவன் நின்று சிரிக்கிற சிரிப்பு சரியில்லைன்னு நிக்கிற பார்வையில காட்டி கொடுக்க இவன் பொய்யா சிரிக்கிறான், என்னமோ மனசுல வச்சு சிரிக்கிறான்றத அவன் அப்படியே மேலே இருந்து கீழே பார்த்தவொடனே கண்டுபிடிக்கிறான். என்ன பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுக்கும். நான் பேசுற பேச்சிலையும் உண்மை தன்மையும் காட்டி கொடுக்கும். நான் நல்ல முறையில் பேசுறேன்றதையும் காட்டி கொடுக்கும். இல்லாட்டி அதிகார தோரணையில் நான் பேசுறேன்னா அன்பா பேசுறேன் பாடி லாங்குவேஜ் என்பது சகோதரர்களே அது கண்டிப்பா காட்டி கொடுக்கும். எனவே ஒரு மனிதனுடைய தொடர்பாடல்ல இந்த உடல் மொழி என்று சொல்வார்கள் பாடி லாங்குவேஜ். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த அம்சத்தோடு நாங்கள் வாழணும். யாரோடு வாழலாம் சரி, கடையில் இருந்தாலும் பஜாரில் இருந்தாலும் பள்ளியில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க பழகணும். மகனை நீ பேசுறதுனால இப்படி தான் பேசு, உன் உடல் உறுப்புகளை இப்படி அமைதியாக வைத்துக்கோ அப்படின்னு பேசணும். நான் கதைக்கிற ஒவ்வொன்றிலையும் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் தானே சகோதரர்களே. சில பேர் பாருங்க அதிகார தோரணை காட்டுகிற போது கை இப்படி வச்சு தான் பேசுவாங்க. இப்படி வச்சுனா கிட்ட போகவும் பயமாயிக்கும். நிக்கிற நிப்பிலே விலையும் காட்டும் இவன் எப்படிப்பட்டவன் என்ன. எனவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலான பொடியில அவன் என்ன சொல்ல வர்றான்னு பொடியை வச்சு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். சும்மா ஒரு கையை வச்சு குத்து இப்படி பேசினா அதுக்கு ஒரு ஸ்டைல் முறை ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு மொழி முறை ஒன்று இருக்கான். இதுதான் ரெண்டு கையை இப்படி வச்சு பேசினா அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. சும்மா இப்படியே வச்சு இப்படியே பேசினாலும் அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குது. நம்ம எந்த பக்கம் பேசினாலும் இப்படியா அப்படி என்றாலும் பயந்து ஓடுவேன். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுக்குது இவன் இப்படி என்னோ செய்ய போறான் அப்படி என்று. அப்ப இந்த ரெண்டு ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமான அவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அடுத்தது நீங்க பாருங்க, ஒருவரோடு நாங்க பேசுறோம் தானே, ஒருத்தரோடு பேசும்போது ஏன்னா முதலாவது பாடி லாங்குவேஜ் என்ன தெரியுமா ஆகணும், முகத்தில் ஒரு புன்னகை வரணும். புன்னகைக்கணும். புன்னகை என்பது எங்களோட உடல்ல இருந்து உணர்வுகளை அப்படியே முகத்தால நாங்கள் வெளிப்படுத்துவது. இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. புன்னகை என்பது எங்களோட உடல்ல இருந்து எங்களோட உணர்வுகளை சந்தோஷமாக நாங்கள் வெளிப்படுத்துவது. அப்படி வெளிப்படுத்துகிற போது ஒரு மகிழ்ச்சி வரும்.
எனக்கு மட்டும் அந்த மகிழ்ச்சி வரும் இல்ல, என்னோட முன்னால் நிக்கிறவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். முகத்தை பாரு, எவ்வளவு அழகாக சிரித்த முகத்தோட புன்னகையோடு அவர் பார்க்கிறாரு. அந்த புன்னகை சில மனிதர்களுடைய புன்னகையை பார்ப்பதற்கு எங்களுக்கு காலாகாலமாக தேவை. அப்படி மனுஷனை பார்க்க சந்தோஷம், அப்பா அழகா பேசுறாரு, புன்னகைத்தோடு நிற்பாரு அப்படி என்ற மாதிரி வரும். அப்ப புன்னகை என்பது என்ன தெரியுமா? மனிதனுடைய உடல் உணர்வுல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் அது. புன்னகைக்கு போது பாருங்க, இந்த முகத்துடைய அந்த இதெல்லாம் தோலெல்லாம் அப்படி சுருங்கி கொண்டு ஒரு விஷயத்தை அப்படியே பளிச்சென்று கொடுக்கும் மனிதனுக்கு. இதனால பல நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கும் புன்னகைக்கும் தொடர்பு இருக்குது என்று சொல்கிறார்கள். சில பேர் இருக்கிறாங்களே சிரிக்கவே மாட்டான். சில பேர் பெட் போடுவாங்க, நான் எப்படி சார் சிரிக்க வச்சு காட்டவா, நீ அப்படியே மனுஷன் விட்டுட்டு போடா, நீ எல்லாம் சிரிப்பு காட்டே வானா அவனுக்கு, அது அவனுக்கு பாவம், அந்த தகுதி இல்லாமல் போயிடுது. அப்படிலாம் தேவையில்லை. எப்போ மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த இயற்கையான நல்ல வரங்கள் ஒன்றுதான் புன்னகை. அந்த புன்னகை என்பது மனிதன் எப்போதும் புன்னகைக்க பழகணும். நான் உங்களோடு பேசும்போது சரி, இந்த பள்ளி வாசலுக்குள் நீங்க உள்ள வாரீங்க தானே, சும்மா புன்னகைத்து கொண்டே வாங்க. வீட்டுக்குள்ள போறீங்க தானே, புன்னகையோடே போங்க. நீங்க பஜாருக்கு போய் 4 பேரை சந்திக்கிறீங்களே, புன்னகையோடு பேசுங்க. ஒரு கஸ்டமர் அணுகுறீங்களே, புன்னகையோடு பேசுங்க. அது உங்களுக்கு இடையிலான பலமான உறவை உண்டு பண்ணும். அது உங்களுக்கு சும்மா தானே வருது, அது நீங்க சல்லி கொடுத்து செய்ய போறது இல்லையே, அதற்கான 10 ரூபா கூட நீங்க செலவு செய்ய போறதில்லையே. அப்ப புன்னகை என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானது. புன்னகையால் இரத்த அழுத்தத்தை குறைக்க முடிகிறதாம். புன்னகை என்பது ஒரு நோய்க்கு நிவாரணமாகவும் அமைகிறதாம். உடல் ரீதியான மேம்பாட்டுக்கு இந்த புன்னகை பங்களிப்பு செய்கிறதாம் என்று புன்னகையை பற்றி தனியான ஆய்வுகள் எல்லாம் உலகத்தில் வந்திருக்கிறது சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பழக்கம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக புன்னகைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்பை விட அதிகமாக புன்னகை தான் அவர்களிடத்தில் வரும். ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹ்வை இஸ்லாத்தை தழுவின காலத்திலிருந்து நான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போவேன். அப்படி போகிற போதெல்லாம் அவர்கள் என்னை புன்னகையோடு தான் என்னை பார்ப்பார்கள் என்று சொல்கிறார். அவருடைய மௌத்து வரைக்கும் அது மறக்க முடியாமல் போயிருக்கிறது. அவர் ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருகிறார்களோ அப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் புன்னகையோடு தான் அவர் அணுகுவார்களாம். அப்போ அந்த நபித்தோழர் எப்படி அறிவிக்கிறார்? ரசூலுல்லாஹ்வை நான் சந்திக்கிற காலம் எல்லாம் என்னை புன்னகையோடு தான் ரசூலுல்லாஹ் பார்ப்பார்கள் அறிவிக்கிறார். மறக்க முடியாத ஒரு உறவுக்கு பாலமாக அமைந்ததா இல்லையா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு சதக்கா ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் அல்பமாக கருதாதீர்கள் என்றார்கள். சதக்கா ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் அல்பமாக கருதாதீர்கள். என்ன என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், உன்னுடைய சகோதரனை புன்னகையோடு முகம் மலர்ச்சியோடு சந்திப்பதும் சதக்கா தான், அது ஒரு நன்மை, அதை அல்பமாக கருதாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். ஒண்ணுமே சொல்லல. நீங்க இந்த உலகத்துல பாருங்க, இந்த கம்பெனி செய்யறாங்க பாருங்க, பெரும் கம்பெனிகள். இந்த கம்பெனிகளுக்கு தனியான பாட கோர்சஸ்கள் இருக்குது, சரியா? அதில் பிரதானமானது என்னென்றா, அவங்களோட கம்பெனிகளுக்கு வேலைக்கு சேரக்கூடியவங்களுக்கு தனியான அந்த கோர்சஸ்களை கொடுப்பதற்கு பிரதான காரணம் என்னென்னா, வரக்கூடிய கஸ்டமர் இவங்களை விட்டு ஓடக்கூடாது, இவங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் பொதுவாக பிரைவேட் கம்பெனிகளுக்கு போய் பார்த்தா, எஸ் சார், ப்ளீஸ் சார், கம் சார், வாட் ஐ டூ கம், எல்லாம் எத்தனையோ ஜாயெல்லாம் பேசுகிறான். என்னென்னமோ மொழியில் பேசி நம்மளை அப்படியே அவன் இழுத்து போட்டுக்கொள்கிறான். அவன் பேசுகிற பேச்சிலே நமக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தங்கி 10 நாள் இருந்தாலும் நோய் சோமாவும் நினைக்கிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் பேசுகிற பேச்சுக்கு அவன் கத்துக்கு அங்கே விட பிரைவேட்டுக்கு பரவாயில்ல, எவ்வளோ செலவழிச்சும் போவோம். என்னண்டா, நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறோம் பிரைவேட் கம்பெனிகளாக இருந்தாலும் அவன் மக்களை அணுகின்ற முறை ஒன்று இருக்கிறதே, அந்த அணுகுமுறை தான் அவங்களை அப்படியே கஷ்டமாக உள்ள தூக்கி எடுக்கிறான். அதுக்கு பிரதானமான காரணம் அவன் பேசுகின்ற பேச்சில் அமையக்கூடிய ஒரு முறை. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க? புன்னகையை நீங்கள் விட்டு விடாதீங்க, அதோட சதக்கான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் உங்களுக்கு நன்மை சொல்லி தரட்டுமா, அதை செய்தால் உங்களுக்கு இடையில் அன்பு வளரும் என்றார். சொல்லுங்க யார் ரசூலல்லாஹ் என்ற போது சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்ப சலாம் பரப்புவது என்பது 2 பேருக்கு இடையிலான அந்த உறவை வளர்ப்பதற்கு காரணமாக அமைகிறது. அதே போல பாருங்க, பேசுகிற போது நான் கம்பெனிகளுக்கு போனாலும் பார்க்க தானே, அவங்களோட குரல் எங்களோட குரலை விட குறைவாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கோபத்தோடு பேசு, நீங்கள் என்ன அப்படி செஞ்சீங்க, நீங்கள் இப்படி செஞ்சீங்க, சொன்ன மாதிரி தரல, எங்களை ஏமாத்துனீங்கன்னா அவனை அவன் குரல் அவன் பணிச்சு கொண்டே தான் பேசுவான். ஏன்னா அவனுக்கு தேவை உங்களை விடக்கூடாது, இதில் மிஸ் பண்ணி இன்னொன்று மிஸ் பண்ணக்கூடாது. உறவுகள் அவன் வியாபாரத்துக்கு பயன்படுத்துது, அதுக்கு தான் அவனுக்கு கோர்சஸ் நடக்குது. இஸ்லாம் என்ன சொல்கிறதா, மனிதனோடு நீ 24 மணித்தியாலம் பழவதற்கு ஒத்தனை நீ விட்டா பிரிந்து போகாமல் இருப்பதற்கு இஸ்லாம் இதை சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? நீ குரலை தாழ்த்தி கொண்டு பேசும், குரலை உயர்த்தாதே. எவ்வளவு அழகாக சொல்றான்னு பாருங்க. மகனே, உன் சத்தத்தை குறை,
சத்தம் இடுவது மிக மோசமான சத்தம், கழுதுடைய சத்தம். மனிதன் அப்படி பேசக்கூடாது. எனவே உன் குரலை நீ குறைத்துக்கொள், உன் வார்த்தையில் வரக்கூடிய சத்தம் இருக்கிறது அதை குறைத்துக்கொள் என்று அவங்க பேசுவதற்கான நாகரிகத்தை மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. இது இன்றைக்கு உலகத்தில் ஒரு பிரதானமான கோர்ஸ்ல ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு அது அடிப்படையாக சொன்னது. இதை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தாய்மார்களே, கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். மகன் வாப்போட பேசுறதாலும் சரி, குடும்பத்தில் யாரோட பேசுறதா இருந்தாலும் சரி, முதல்ல அவருக்கு சொல்லிக் கொடுங்க. முகத்தில் புன்னகை எப்போதுமே வைக்க சொல்லு. வீட்டுக்குள் வரக்கூடியவர்களை அன்போடு வரவேற்க அவர்களை கற்றுக் கொடுங்கள். சலாம் சொல்லி பேசுவதற்கு கற்றுக் கொடுங்கள். வாப்பா, மகன், உம்மா, தாத்தா, தங்கச்சி குடும்பத்துக்குள்ள சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய கையில் அந்த தர்பியத் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு அப்படியான ஒரு பயிற்சியோடு தான் இந்த சமூக உறவை கட்டி எழுப்ப முடியும். அது இஸ்லாம் நமக்கு இருந்த அடிப்படையான ஒன்று. அதே போல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மக்களோடு பேசுவதற்கு கால நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அவங்க எவ்வளவு பிஸியான ஒரு தலைவராக இருந்தாங்க. சமூகத்தில் அவருக்கு எவ்வளவு பணி இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு. எதிரிகளுடைய தொல்லை 24 மணித்தியாலும் இருக்கிறது. எந்த நேரம் ஆபத்துகள் வரலாம் என்ற நிலையும் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனையோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்போதுமே தனது மனைவிமார்கள் அனைவரையும் சந்திப்பதற்கென்று ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒன்று அசருக்கு பிறகு அல்லது இஷாவுக்கு பிறகு. அவங்க எந்த வீட்டில் எந்த மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்க, அந்த வீட்டுக்கு எல்லா மனைவிமார்களையும் வந்து நாளைக்கு வரவழைத்து பேசுவார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். எனவே எங்களோட வாழ்க்கையில நாங்க எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடாது. எனக்கு வேலை, எனக்கு 24 மணித்தியாலம் வேலை, அங்கே போகணும், இங்கே போகணும், செக்கை கொடுக்கணும், இந்தியாவுக்கு போகணும், பம்பாய்க்கு போகணும், அப்படி என்று போகும்போது குடும்ப உறவு பிரியுது. கடைசி வரைக்கும் உங்களோட மையத்துக்கும் கூட சில நேரம் பிஸியாக இருந்து வரமாட்டாங்க சவர்கள். அதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் சில மனிதர்கள் நாங்கள் பார்க்குறோம், மையத்துக்கு செய்ய எனக்கு வரையில் எனக்கு முக்கியமான பிஸ்னஸ், இந்த ஒரு கஸ்டமர் வருவார், நான் அதை எப்படியாவது கொடுக்கணும். நீங்கள் அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டீங்கன்னா அது மிக பயங்கரமானது. நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஒரு சமூக உறவுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, 24 மணித்தியாலத்தில் பிஸியாக இருக்க மட்டும் பழகிடாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு முசிபத்தாக வாழ்க்கையில மாறும். டைம் ஒதுக்கணும். வேலை என்ன, இந்த டைம் வேலை, இந்த டைம் குடும்ப உறவுகள். நான் பிள்ளைகளோடு கொஞ்சம் வெளியே போகணும், ஆசுவாசமாக பேசணும். என் பிள்ளைகளுக்கு என் இரத்த உறவுகளான குடும்ப உறவுகளை நான் காட்டி கொடுக்கணும். இதுதான் பெரியப்பா, அவங்களோட மகன், மக்கள், பிள்ளைகளை நான் காட்டி கொடுக்கணும். அதுக்கு வாப்பாக்கும் உமாக்கும் அந்த உரிமை இருக்கிறது. மாதத்துக்கு ஒரு முறையாவது பிள்ளைகள் குடும்ப உறவுகளுக்குள்ள கொண்டு போய் நீங்க அடையாளப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க, நேரத்தை ஒதுக்குங்க. எல்லாமே வியாபாரம் வியாபாரம் என்று பிஸி ஆகிடாதீங்க. அது பிழை. பின்னால் ஒரு காலத்தில் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த பிள்ளைகள் தான் கஷ்டப்படும். எனவே உறவுகளை நீங்கள் உடைத்துக் கொள்வதற்கான எந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தாதீர்கள். அதே போல அந்த உறவுகளை வளர்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னது இன்னும் ஒன்றுதான், அன்பளிப்புகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வது. எங்களுக்கு யாராவது ஒரு மேல் நேசம் கொண்டு இருந்தால் அவர்களோடு அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ளும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிநாட்டு தூதர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுப்பார்கள். அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். தன்னுடைய மரண தருவாயில கூட அதை சஹாபா சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நான் எப்படி வெளிநாட்டு தூதுவர்களை நான் கண்ணியப்படுத்தினேனோ அது போல நீங்களும் கண்ணியப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தில் அதுவும் ஒன்று. சாதாரண விஷயம் என்று பாருங்க. நீங்க அவங்க யார்? வெளிநாட்டு தூதுவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள். ஆனால் அந்த தூதர்கள் ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தினார்கள். ஐலா மன்னர் ரசூலுல்லாஹ் அன்பளிப்புகளை அனுப்பின போது ரசூலுல்லாஹ் திரும்ப அவர்களுக்கும் அன்பளிப்பை கொடுத்தார்கள். அன்பளிப்பு என்பது குடும்பத்தில் வாப்பா பிள்ளைக்கும், பிள்ளைக்கு வாப்பாவும், உம்மா மக்களுக்கு இடையிலையும், நண்பர்களுக்கு இடையும், குடும்ப உறவுகளுக்கு இடையும் பழகிக்கொள்ளணும் சவர்கள். இது பழகணும். நாங்கள் அன்பளிப்புகள் என்பது அன்பை தான் உருவாக்கும், நேசத்தை தான் உருவாக்கும். இதுதான் எங்களுடைய அந்த பாண்ட், அது உடையாமல் இருப்பதற்கு, உறவுகள் உடையாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதுவும் ஒன்றாக இருப்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் யாரோடையாவது பேசுவதாக இருந்தாலும் அந்த பேசுகின்ற அந்த முறையில் நாங்கள் சில முறையை கையாளணும். உம்மாவோட பேச போறோம், பாப்பாவோட பேச போறோம் என்றால் எங்களோட குரல் அவங்களோட குரலை விட குறைந்த குரலாக மாறணும். என்ற குரல் என் உம்மோட வாப்போட குரலை விட உயரக்கூடாது. இது பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இது எல்லாரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாய் தகப்பனுங்கிட்ட பேசும்போது பிள்ளைகளோட குரல் கண்டிப்பாக எப்பவுமே குறையணும். அவங்க உம்மோட குரலை விட வாப்போட குரலை விட அவங்களோட குரல் உயரக்கூடாது. படித்து தரக்கூடிய உஸ்தாத்மாருடைய குரலை விட அவங்களோட குரல் உயரக்கூடாது. பாடசாலைக்கு போனால் ஆசிரியருடைய குரலை விட இவங்களோட குரல் உயரக்கூடாது. குரல் எல்லாம் கண்டிப்பாக குறைக்கப்படும். அப்போதான் அந்த நாகரீக பண்பாடுகளோடு பிள்ளைகள் வளரும். பள்ளிக்கு வந்து அசத் என்ன லைட் பார்த்து ஃபேன் சுத்துது என்ன நீங்க அதை பார்க்கல இல்லையான்னு கேட்கக்கூடாது. வரக்கூடியவங்க பள்ளிவாசல் இமாம் என்பது அவர் ஒரு இமாம்,
அவர் ஒரு ஆலிம், ஒரு உலமா, அவருக்குரிய மரியாதை சமூகம் கொடுக்க பழகணும். உள்ளவர்களுக்கு உள்ள மரியாதை கொடுக்காத எந்த சமுதாயமும் ஒழுக்க ரீதியாக வீழ்ச்சி அடையும். பாப்பாக்கும் உமாக்கும் பிள்ளை ஒழுக்கத்தோடு அந்த மரியாதை கொடுக்கலன்னா பிள்ளையோட வாழ்க்கையில் வீழ்ச்சி நடக்கும். பள்ளிவாசலில் கூடிய உலமாக்களுக்கு மரியாதை கொடுக்காத சமூகம் வளருமான சமூகம் வீழ்ச்சி அடையும். மக்களை வழிநடாத்தக்கூடிய தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா சமுதாயம் வீழ்ச்சி அடையும். இது எல்லா பக்கத்தால் அந்த ஓட்டை அடைக்க முடியாமல் போயிடும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை அணுகும் போது கூட சஹாபாக்கள் சொல்றாங்க, லா தர்ஃபு அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய வார்த்தைக்கு மேலால் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள், குறைங்க, மெதுவா பேசுங்க, அமைதியா பேசுங்க. இன்னொன்றையும் அணுக வேண்டிய முறையோடு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதே போலதான் நான் ஆசிரியருடைய பிள்ளைகளை சொல்லும்போது, சார் இப்படிதான் சார் பிள்ளைகளை பழக்குங்க. உஸ்தாதோடு பேசினா நீ இப்படிதான் பேசணும்னு பழக்குங்க. எல்லாத்துக்கும் எல்லா முறைகளோடு தான் இஸ்லாம் நமக்கு அந்த அமைப்புகள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ரசூலா மனைவியோடு பேசுகிற போது யா ஆயிஷ் அன்பாக பேசுகிறார்கள். மனைவியே அன்புக்குரிய மலரே என்றுதான் ரசூலுடைய வார்த்தை. யா புனை என்று பேசுவார்கள், என் அருமை மகனே அப்படின்னு தான் பேசுவார்கள். மரியாதை இல்லாத சமுதாயம் ஒழுக்கத்தை இழக்கும். ஒழுக்கம் இல்லாத சமுதாயம் அழிந்து போகும். பேரழிந்த ஒரு சமூகமாக அது இருக்கும், ஆனால் அது அழிந்து போன ஒரு சமூகமாக மாறும். இந்த மரியாதை எல்லாம் நாங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்ப உறவுகளுக்கு, சமூக தலைவர்களுக்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துடன் கொடுத்து பழகி பேசித்தான் வளரணும். அப்படித்தான் சஹாபா சமுதாயம் வளர்ந்தது. இதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையில் சில விஷயங்களோடு இந்த உறவுகளை எப்படி பலப்படுத்துவது, எப்படி நடப்பது என்பதை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக உறவுகள் எப்போதுமே உடையக்கூடியதாக மாறும். அந்த நிலையிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பேசுகின்ற போது கூட நான் ஒருவரோடு பேசுகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்னோட நான் இப்போ முன்னாள் அசுரத்தோடு பேசுகிறேன்டா, அவர் என்ன நம்பி தானே வந்திருக்கிறார் பேச. இப்போ நான் என்ன செய்யணும் தெரியுமா? பேசும்போது இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பேசும்போது நான் என்ன தெரியுமா செய்யணும்? அவரோட பேச்சு காது கொடுத்து கேட்கணும். அவரோட பேச்சை நான் காது கொடுத்து கேட்கணும். அவர் என்னோட பேச வந்திருக்கிறார், அப்போ நான் அவரோட முகத்தை பார்க்கணும். அவர் என்ன முகத்தை தான் பார்க்கணும். அப்போதான் கன்சன்ட்ரேஷன் என்று சொல்வார்கள். இதை ரெண்டு பேருக்குரிய அந்த தொடர்பாடல் வழக்கு. அவர் என்னோட பேச வந்த நான் அவரோட பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்க ஹஸ்ரத், கேட்டுக்கொண்டிருக்கணும். அப்போ நான் ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை பார்க்கணும். ஏதா அது அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்றதை நான் காது கொடுத்து கேட்க தயாராக இருக்கிறேன், உங்களை நான் மதிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க என்றுதான் அர்த்தம். இப்போ கடையில் வியாபாரத்துக்கு வந்த ஒரு கஸ்டமர் அது என்ன வேலை இந்த வேலைன்னு உள்ளவற்றை பொஸ்ட்டை கேட்க போல பொஸ் கீழே பார்த்து கொண்டு அது இந்த வேலை அது இந்த வேலைன்னு பொஸ் சொல்ல மாட்டாரு. அப்படி சொன்னா கஸ்டமர் வேற கடைக்கு போயிடுவானே. இப்போ பொஸ் என்ன செய்வார்? கஸ்டமர் விடக்கூடாது, அன்னைக்கு ஒரு வியாபாரமாக நடக்கணுமே. அவர் உடனே எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க இது இந்த வேலை இது இந்த வேலை எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. கொண்டாந்து எல்லாத்தையும் கீழே போட்டு காட்டுறாரு. நீங்க அந்த கன்சல்டேஷனை வச்சுக்கொள்றீங்களே. மனித உறவு வளர்வுக்கு இது அடிப்படையான காரணம். ஒருவர் பேச வந்தால், பிள்ளையோடு வாப்பா பேசுறதா இருந்தாலும், உம்மா பேசுறதா இருந்தாலும், என்னோடு வேறு உறவுகள் பேசுறதா இருந்தாலும், நான் யாரோடு பேசுறதா இருந்தாலும், முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? நான் அவருடைய பேச்சுக்கு காது கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை காண்பிக்க வேண்டும். எப்படி காண்பிக்கிறது? நீங்க சொல்லுங்கிறத நான் உண்மையாகவே மனசார அளவில் அவருடைய பேச்சுக்கு காது கொடுக்க வேண்டும். அவர் சொல்றதை கேட்க வேண்டும். அவருடைய முகத்தை தான் நான் பார்க்கணும். அப்போதான் அந்த பேச்சு மரியாதைக்குரிய பேச்சாக இருக்கும். விளங்கிதான்? இது கவனமா புரியணும். மாப்பிள்ளை பொண்டாட்டி பிரச்சனைக்கும் இதுக்கும் ஒரு காரணமா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பார்த்தா விளங்கும். யாரு பேசினாலும் சரி, முதல்ல நான் ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பார்க்கணும். நீங்க சொல்ற நான் காது கூட பேச்சை இடைநடுவிலே முறிக்க கூடாது. அவர் ஒன்றை சொல்ல வருவார், சொல்லி முடிக்க விடணும். அவர் சொல்லி கொண்டிருக்கிற போது நான் தடங்கள் ஏற்படுத்தினா ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஆகிடும். அப்ப வந்தவரும் ஷோட்டா முடிக்க மாட்டாருன்னா நம்ம விளங்குற ஆள் சொல்லணும், நீங்க இதைத்தானே சொல்ல வந்தீங்க, அதை ஷோர்ட்டாக்கி நாங்க தான் கொடுக்கணும். அவர் லாங்கா சொல்ல பார்ப்பாரு, நம்ம ஷோர்ட்டா எடுக்கணும். ஷோர்ட்டா எடுத்தா தான் டைமும் லேஸ் ஆகும். நம்ம ஷோர்ட்டா சொல்லணும், நீங்க இதை தானே சொல்றீங்க, ஓகே அப்ப இதைத்தான் நாங்க சொல்றோம். ரெண்டு பேருக்கு பேசும்போது முதல்ல ஹை கான்டாக்ட் என்று சொல்வார்கள். என்ன பார்வையும் அவருடைய பார்வையும் அந்த பேச்சோட தொடர்பாக இருக்கணும். இரண்டாவது, நான் காது கொடுத்து கேட்கிறேன் என்பதை அவர் கவனத்தை எடுக்கணும். அப்போதான் அவருக்கு அந்த பேச்சில் நம்பிக்கை வரும். பேசும்போது கண்டிப்பாக அவர் என்னோட பேசுறதா இருந்தா அவரை பேச விட்டு போட்டு நான் அந்த டைமை பார்க்கறது, அந்த ஃபேனை பார்க்கறது, இந்த ஃபோன் எடுத்து நோண்டி நீங்க சொல்லுங்களே மெசேஜை பார்க்கறதுன்னு சொன்னா அவர் நினைப்பார் இவர் என்ன மதிக்கிறார்களே, என்னவர் மதிக்கிறார்களே. அது மாதிரி சில பேர் இருக்கலாம், பேச போல நகத்தை கடிக்கிறது, துப்புறது, தலையை சொறிகிறது. சில பேர் புற்றத்தில் அப்படியே சேர்ல உட்கார்ந்த காலுக்கு மேல காலை போட்டு நான் சொல்லுங்களே. சில பேர் அதை மாச்சல் விடுறது, நான் நீங்க சொல்லுங்களே. இதெல்லாம் ஒரு அர்த்தம் என்னடா? நீங்க சொல்றது நான் கேட்கலவா, நீங்க மறுபடியும் ஏமா பேசிக்கொண்டிருக்கிறீங்க என்ன மாதிரி அர்த்தம். அது உங்களை அவர் கணக்கெடுக்கல் என்ற அர்த்தம்.
பேச வந்தவன நீங்க மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம், அதை அவர் புரிந்து கொள்வார். இப்படியான கெட்ட பழக்கங்களை கண்டிப்பாக நாங்கள் இல்லாமக்கணும். பேச வந்தவர் ஷோர்ட்டா பேச வைக்கிறதுக்கு நாங்கள் முன்னா அவர் பேச்ச ஷோர்ட் பண்ணி கொடுக்கணும். ஆனா அவரோடு தொடர்புல இருக்கிறோம் என்றதை காண்பிக்கணும். நான் அங்க பாக்குறது, இங்க பாக்குறது, நகம் கடிக்கிறது, காலுக்கு மேல் காலை போடுறது, தலையை சொல்றது, போன் மெசேஜை பாக்குறது, போனை நோண்டுறது, அப்படின்னா அவர் விளந்து நான் பேசுவதற்கு விருப்பம் இல்லைன்னு. எனக்கும் அவருக்கு இடையிலான அந்த உறவு சதா காலம் அது உடைந்து போகும். அவெல்லாம் மனுஷன், அவனோட போய் பேசலாமா, கணக்கே எடுக்கிறான். இது மனித வாழ்க்கைக்கு வரக்கூடாத பண்பாடுகள். எனவே அன்பா அந்த சகோதரர்களே, ஒரு கஸ்டமருக்கு நாம் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம் என்றதை புரிந்து கொள்றாங்களா இல்லையா? அது போல ஒவ்வொரு மனிதனுக்கு நம்ம அந்த மரியாதை கொடுப்பதற்கு இஸ்லாம் காட்டிய இந்த வழி எவ்வளவு சிறப்பானது. இந்த சிறப்பான வழியை நாம் பயன்படுத்தினால்தான் எங்களுக்கு இடையிலான அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்பது மிக வலுவானதாக பலமானதாக இருக்கும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.